நான் பித்தளை கூடமே வாங்கி கொடுத்துறேன். கொஞ்சம் விலாசம் கொடுக்குறீங்களா? பானையெல்லாம் அங்கேயே வந்து வாங்கிக்கிறோம். இவர் யாருன்னு தெரியாம விலாசமா கேக்குற? இவர்தான் ஜமீன்தார் பெத்த பித்தளை கூடம், பிள்ளை மோகன். பொண்ணி, ஜமீன்தார் புள்ளையாண்டி. ஐயோ பாவம், இவரை சீக்கிரமா அழைச்சிட்டு போயிடுங்க. இனிமே காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட பானை இல்ல. அது பரவாயில்ல. ஆமா, அந்த மட்டு பசங்களா யாரு? அவங்கள போய் கேளுங்க. வாங்கடி போகலாம். பொண்ணுங்களா, ஒரு கையை அந்த கைவண்டி அப்படி ஓரமா திருட்டு போயிடுங்க, நாங்க போகணும். நம்ம சின்னையாவோட தகராறு பண்ணி நீ அவரை அடிக்க போகல? அம்மா, இதெல்லாம் அபாண்டம், நீ நம்பாத. இப்படி எல்லாம் உனக்கு யார் சொன்னது? கரை மேல கடந்த இந்த தாய்த்து சொல்லுது. ஓஹோ, தவறிட்டுதா? அதனாலதான் அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான். அண்ணே, என்ன பேசுறே நீ? அவங்கள பகைச்சு நாம வாழ முடியுமா? நான் அப்படித்தான் வாழ போறேன். ஏழைங்களோட நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அவங்க வயிற்றுல அடிச்சான், நாங்க அவனையே அடிக்கணும் திட்டம் போட்டோம். அதுல என்ன தப்பு? ஏண்டா நீ எல்லாம் நிலத்தை பத்தி பேசுற? என்னைக்காவது ஒரு நாள் ஏறு பிடிச்சு உழுதுருக்கியா? பாத்தி வெட்டிருக்கியா? நாத்து நட்டுருக்கியா? களை எடுத்திருக்கியா? இல்ல காவல்தான் காத்திருக்கியா? ஏமா, எல்லாரும் ஏறு வயலுன்னு இருந்தா உட்கார்ந்து சாப்பிடறது யாரு? ஊரு விவகாரம் பேசுறது யாரு? வா போய் வெத்தலவாக்கு கோயில போட்டு துப்பீர். எப்படிதான் இந்த புள்ள பழைக்க போறானோ? பொண்ணி, பொண்ணி, இவளை கொஞ்சம் வச்சுக்கோ. இனி எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறான். கட்டி பிள்ளை, குட்டி பிள்ளை, கொழுகழு பிள்ளை. மோகன் சௌக்கியம் தானே? பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நீ திடீர்னு வந்து அதிர்ச்சியை விட இப்படி பணிவா நடந்துக்கிறதா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. உன்னை பார்த்தா வெளிநாட்டுல வர்ற பிள்ளையாவே தெரியல. விண்வெளி பயணமே போனாலும் எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளை தானே. வெளிநாட்டுல எவ்வளவு பேர் என்னை கைகுலுக்கி வரவேற்றிருக்காங்க. இருந்தாலும் அப்பெல்லாம் ஏற்படாத சந்தோஷம் எங்க அம்மாவோட காலை தொட்டு கும்பிடும் போது எனக்கு ஏற்படுது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மாமா, மாமா, என்ன மோகன், மாமாவை மறந்துட்டியா? எல்லாம் அப்படி பாக்குறீங்க? தெரியல தங்கச்சி, அடையாளமே தெரியலையே. ஐயோ, ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா. காசி, சீதாவா இது? ஐயோ, சீதா அப்போ, இப்போ ரீட்டா. ரீட்டாவா? ஆமா, பொம்பளை பேரை ஆரம்பிக்கும் போதே சீன் ஆரம்பிச்சா இப்படி நல்லா இல்லையே. அதனாலதான் சீதாங்கிற பேரை ரித்தும் குறையாம ரீட்டான்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நோ நோ நோ, நான் சீதா தான் கூப்பிட போறேன். வேணாம் தம்பி. சீதா உடனே ராவணன் காடு வனவாசம் போனது, சந்தேகப்பட்டது, அப்புறம் தீ குளிச்சது, அந்த பேரை ரொம்ப கஷ்டமான பேர் தம்பி. அதனாலதான் ரீட்டா அப்படி வச்சுட்டோம். ரீட்டான்னு சொல்லும் போதே ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இல்ல? அண்ணா, நீ எப்ப ஃபாரின்ல இருந்து புறப்பட்ட? உன்னை பாக்குற போது எனக்கு ஃபாரின்ல இருந்து புறப்பட்டா மாதிரியே தோணல. போனே, நீ என்ன கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்ற. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் வெளிநாடு போயிருந்த போது வெளிநாடே இங்க வந்து குடியேறின மாதிரி இருக்கு. அப்படியே வந்தாலும் அதை வரவேற்க வேண்டியது உன் கடமை தானே. இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, இன்னைக்கு உன் என்கேஜ்மெண்ட் என்ன? என்னுடைய ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அம்மாவோட தங்கச்சியோட சேர்ந்து உட்கார்ந்து மூக்க பிடிக்க சாப்பிட வேண்டியது. நெக்ஸ்ட், இன்னைக்கு நைட் உனக்கு ஒரு பார்ட்டி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.